ஒவ்வொரு நாளும் எல்லாரும் சொல்றாங்க என்னன்னா அதிமுக கூட்டணிக்காக நின்றுட்டு இருந்தாரு. இப்ப அதிமுக பாஜகவோட சேர்ந்துச்சு. ஒரு கடைசியா வேற வழி இல்லாம அதிமுக யார் இந்த அதிமுக கூட்டணிக்காக தாவேக்கா நின்னுதுன்னு சொல்றது யார் சார்? பல இது அரசியல் விமர்சகர்கள் நீங்க சொல்ற அரசியல் விமர்சகர்கள் யாருன்னா இந்த சவுக்கு சங்கர், இந்த ரவீந்திரன் துரைசாமி, இது போன்ற அரசியல் விமர்சகர்கள் இதை பேசி சொல்றாங்கல்ல சார். அவங்களே பாக்குறாங்க சார். பெரிய பெரிய நியூஸ் சேனல்ல சொல்றாங்கல்ல சார். என்ன சொல்றாங்கன்னா தெளிவா சொல்றாங்க, இவர் கெஞ்சிட்டு இருந்தாரு, இப்ப வேற வழி இல்லாம திரும்பி போய் சேரணும் அப்படின்னு சொல்றாரு. நான் சொல்றேன், இவங்க சொல்றாங்கல்ல, நான் சொல்றேன் சவுக்கு சங்கருக்கு கொங்கு மண்டல முதலாளி கிட்ட பணத்தை வாங்கிட்டு தாவேக்காவை சேர்த்து வைக்கிறேன், எப்படியாவது இந்த கூட்டணிக்குள்ள கொண்டு வரேன்னு அவர் ஒரு அசைன்மெண்ட்ல அவர் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவருக்கு கொங்கு மண்டல முதலாளி பணம் கொடுத்துட்டு இருக்காரு. அந்த பணத்துக்காக அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதனால நாங்க கெஞ்சணும், நாங்க கூட்டணிக்கு பேரம் பேசணும் அப்படின்னு அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. இது அவருடைய தொழில், அவருடைய சொந்த வருமானத்திற்காக, அவர் பிழைப்பதற்காக இதை பண்ணிக்கிட்டு இருக்காரு அவரு. அதே போல திரு ரவீந்திரன் துரைசாமி இதெல்லாம் பேசுவார். தாவேக்காக ஒண்ணுமே இல்லை, பூஜ்ஜியம், எலெக்ஷனே நிக்கல, இந்த கதையெல்லாம் அவர் பேசுவார். ஏன்னா அவருக்கு ஃபண்டிங் பண்றாங்க, அவருக்கு ஒரு கட்சி ஃபண்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த ஃபண்டுக்காக அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. உங்க விஜய் காலத்துக்கு வந்துட்டா